சிலுவையை விசுவாசிக்கிறீர்களா? சிலுவையில் உங்களுக்காக ஜீவனையை கொடுத்தார்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்களை மீட்டவர் அவர்னு விசுவாசிக்கிறீங்களா? போஷிக்கிறவர் அவர், காக்கிறவர், சுகமளிக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், வாசலை திறக்கிறவர், புது புது காரியங்களை செய்கிறவர், முடியாததெல்லாம் சாத்தியமாக்குகிறவர், உங்களுக்காக செயல்படுகிற தேவன், உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? தேவனிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும். நீங்கள் அதை விசுவாசித்தா டேக் ஆஃப் ஆக போறீங்க. ரெடியா இருங்க. ஏனோக்கு காணாமல் போயிடுவது போல நீங்களும் ஒரு நாள் காணாமல் போயிடுவீங்க. ஒரு நாள் வரும் நீங்களும் நேரம் இங்கிருந்து அவர்கிட்ட போயிட போறீங்க. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். இதெல்லாம் இதெல்லாம் ஏனோக்கு விசுவாசிக்கிறான் பாருங்க. கர்த்தர் உண்டென்று, தேவன் ஒருவர் உண்டென்று, ஏதோ எங்கேயோ கடவுள் இருக்கிறார் இல்லை, இப்படி விசுவாசிக்கிறான். ஒரு உண்டென்று விசுவாசிக்கிறான். கடவுள் ஒருத்தர் உண்டென்று விசுவாசிக்கிறான். அது மட்டும் இல்லை, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கிறான். அதுதான் யூதாவில் பிரசங்கம் பண்ணுறான் இல்லையா? அக்கிரமக்காரனுக்கு சொல்கிறான், அக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்கிற தண்டனை வருது, ஜாக்கிரதை அப்படிங்கிறான். தண்டனை வர்றது ஷுவரு. அக்கிரமக்காரர்களுக்கு வர்ற தண்டனையே அவ்வளோ ஷுவர்னா, அவருடைய பிள்ளையான அவர் மேல் பிரியமாக இருக்கிற எனக்கு, என் மேல் அவர் பிரியமாக இருக்கிறாரு, எனக்கு வர்ற பலன்களெல்லாம் எவ்வளவு நிச்சயம், உங்களுக்கு வருகிற பலன்கள் எவ்வளவு நிச்சயம், நம்முடைய ரிவார்ட்ஸ் எவ்வளவு நிச்சயம். நான் சொல்கிறேன், நம்மை பார்த்து அவர் புன்னகைக்கிறார், நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். ஏன்னா நாம் அவரை விசுவாசிக்கிறோம். தேவன் உண்டென்றும், தம்மிடத்தில் வருகிற தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த உலகத்தில் சில நேரத்தில் கஷ்டமாக இருக்குது, அநியாயம் அக்கிரமம் நிறைஞ்ச உலகமாக இருக்குது, இருள் நிறைஞ்ச உலகமாக இருக்குது, பாவம் நிறைஞ்ச உலகமாக இருக்குது. வாழ்கிறது கொஞ்சம் நேரம் சில நேரத்தில் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஆனால் வாழுகிறோம். ஏனோக்கை போல அவன் 365 வருஷம் வாழ்ந்தான். நமக்கு கொடுக்கப்பட்டது அப்பர் லிமிட் 120. இது வரைக்குமாவது கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்து கொண்டு வாழுகிறோம். அது எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருந்தாலும், சவாலாக இருந்தாலும் அதையெல்லாம் சந்தித்து மேற்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதிர்த்து போராடுகிறோம். ஏனென்றால் இதற்கெல்லாம் பலன் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். பலன் இல்லாமல் ஒன்றுமே கிடையாதுங்க. பெரிய ரிவார்டு இருக்குது. அந்த பலனை நித்தியமாக நாம் அனுபவிக்க போகிறோம். எத்தனை பேர் கர்த்தர் உண்டு என்று விசுவாசிக்கிறீங்க? தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் இருக்குது. எத்தனை பேர் கர்த்தரை தேடுறீங்க? ஏனோக்கு போல கர்த்தரோடு சஞ்சரிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், உன் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன். இப்படியே போயிட்டே இருங்க. திடீர்னு நீங்களும் காணாமல் போயிடுவீங்க. ஒரு நாள் வரும், அவர் வரப்போகிறார், நாமும் அவரோடு கூட போக போகிறோம், நித்தியமாக அவரோடு கூட வாழப்போகிறோம். அப்படிப்பட்ட நாள் சமீபமாய் இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம்.